உலகெங்கிலும் இருக்கும் கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருவே சரணம். கடகராசிக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா. கடகராசிக்காரங்க நீங்கள் சொன்னதெல்லாம் போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு நான் என்னமோ சொல்லி உங்களுக்கு வேலை போன மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங். வேலை உங்களுக்கே போச்சுங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போங்க. மலேசியா வரைக்கும் ரீச் ஆகி மலேசியா டிக்டாக் எல்லாம் பார்த்தேன். அங்கே நான் நிறைய நாள் வரேன், நிறைய நாள் இருக்கேன். டிக்டாக் எல்லாம் உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படியா? என்னை பற்றி அங்கெல்லாமா சொல்கிறாங்க? உங்களை தேடிட்டு இருக்காங்க குறிச்சியே. கடகராசிக்காரங்க உங்களை தேடிட்டு இருக்காங்களா? நாம் என்ன தவறு செய்தோம்? தூது வந்த புறாவை வருத்தா தின்பது அப்படிங்கிற மாதிரி நாம் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை. நான் சென்னையில் இருந்து கொண்டு பதிவுகள் அனுப்புகிறேன். மலேசியாவில் தேடினால் என்ன நியாயம்? அப்போ 8ஆம் இடத்து உங்களுக்கு கடகராசிக்கு என்ன நடக்கிறது? இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது ஏதேனும் நற்பலன்களை தருமா என்றால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்தான் அடிபட்ட காயங்கள் எல்லாம் மாறப்போகிறது. மிக முக்கியமான விஷயமே என்னவென்றால், உங்களுக்கு வரக்கூடிய சனி ரிலீவ் ஆகிறார். சார், உடம்புல ஒரு விஷயம் உடம்புக்கு நல்லதுன்னு என்ன சொல்லுங்க? நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல புதுசா வரணும். நல்ல விஷயங்கள் நம்ம உடம்புல புதுசா வரணும், இன்டேக் ஆகணும். அல்லது கெட்ட விஷயங்கள் உடம்பை விட்டு போகணும். இது ரெண்டுல எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான். அஷ்டம சனி முடிந்து 9ஆம் வீட்டிற்கு சனி போன உடனே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அடுத்ததாக இந்த சனி பகவான் 9 இருந்து 9, 10, 11 பார்க்கிறார். 9ஆம் வீட்டிலிருந்து 3 பார்க்கிறார். 3ங்கிறது முயற்சி. உலகத்துல இந்த முயற்சிங்கிற ஒரு இடத்தை சனி பார்த்து முயற்சியை ஜெயிக்க வச்சுட்டாருனா, கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், எனக்கு பணம் கொடு, பொருள் கொடு, சுகங்கள் கொடு, நல்ல மனைவி கொடு, நெக்ஸ்ட் இல்லை நல்ல காதலுக்கு முன்ற ஒரு வாழ்க்கை துணை கொடு, அதான் நெக்ஸ்ட்டுன்னு. கடவுளுக்கே ப்ராப்ளம் போல இருக்கு. அதனால அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருக்கோம். இந்த பாதி நடந்திருக்கு, பாதி நடந்ததில்லை. கல்யாணம் பண்ணவங்கலாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அப்போ இதுல கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க, கடவுளே என்னுடைய முயற்சிகள்லாம் ஜெயிக்க வச்சிரு. நான் ஒரு முயற்சி பண்றேன், இந்த முயற்சியெல்லாம் ஜெயிக்க வச்சிருந்தா கடவுள் பிளஸ் பண்ண. அதை விட வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும்? யோசிச்சு பாருங்க. நான் நிறைய முயற்சி பண்றேன், என் முயற்சியெல்லாம் ஜெயிச்சுட்டாலே நானே என் பொழப்பை பார்த்து போய்க்கிறேன். எனக்கு யாரும் ஒன்றும் பண்ண வேணாம். நான் ஒரு கம்பெனி வைக்க போறேன், இந்த கம்பெனிக்கு கடன் தரதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் போய் பார்க்குறேன், கடவுளே எனக்கு அந்த ஆள் காசு தரணும், தந்துட்டார், சந்தோஷம். கடவுளே இது மாதிரி பண்றேன், கடவுளே 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 கடவுளே. எது எடுத்தாலும் ஓகே ஆயிடுச்சுன்னா அதை விட வேற என்ன வேணும்? 3ஆம் இடம் என்பது தைரியம். நிறைய பேர் ஐசியூல இருக்கவங்கலாம் இந்த பதிவை பார்ப்பீங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கலாம் இந்த பதிவை பார்ப்பீங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களை, வாழ்க்கை என்னை மரணத்தின் விளிம்பிற்கு அழைத்து சென்றது. மரணத்தை தொட்டு பார்த்தவன் சொல்லுகிறேன், தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். உலகத்துல கடவுள், டாக்டர் தான் கடவுளா? எல்லாத்தோட பெரிய கடவுள் தான். 2 தம்பதிகளை பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கடவுளோட கோர்ட்டு, கடவுள் எடுக்கிறது தான் இறுதி முடிவு. அவர் நினைச்சாருன்னா புதுசா ஒன்று உருவாக்குவார். அப்போ குரு பகவான் 3 உங்களுக்கு சனி 3 பார்த்து புதுசா எந்திரிச்சு ஓடுறதுக்கான தைரியத்தை தருவார். ஐசியூல படுத்துட்டு இருக்கவங்க எந்திரிச்சு போனவங்களை பார்த்திருக்கேன். என் வாழ்வில் 32 பேருக்கு மேல வாழ்வின் எல்லையை தொட்டவங்கள, கோமா ஸ்டேஜில் இருந்தவங்களுக்குலாம் நான் பேசியே சரி பண்ணியிருக்கேன். கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா சொல்ல வேண்டியதை சொன்னா எந்திரிக்கிற வேண்டிய எந்திரிச்சிருவாங்க. 3ஆம் இடம் என்பது தைரியம், வாழும் தைரியம் முதல்ல உங்களுக்கு வந்துருது. கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வியாதி, கடன், கஷ்டம், வேலை எல்லாம் கிடைச்சிருக்கு. சில பேர் வேலைக்கே போக உட்காந்துருப்பான். 9 வருஷமா ட்ரை பண்றேன் குருஜி, இந்த சிபிசிஎஸ்சி அது என்ன வேலை, அந்த வேலை எனக்கு வேணும், அந்த வேலை கிடைச்சதான் போவீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. இல்லை போக மாட்டேன். அப்போ 10 வருஷமா என்ன பண்றீங்க? 10 வருஷமா சும்மா தான் உட்காந்துருக்கேன். அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆகிறேன். அதான் ஃபெயில் ஆகிறீங்கல்ல, பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகலாம்ல, போக மாட்டாங்க. கடகராசியில் வரக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து வேலைக்கு புரியா இல்லையான்னு பிடிச்சி தூக்கிட்டு போய் வேலைக்கு போடுவார். நீங்களே போயிருங்க, அல்லது அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கிறார்கள், உங்களை கூட்டு போய் இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க உங்க வாய்ப்பு. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கிறார். அடுத்து குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 6 குடைவன் 12இல் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம். கடன்லாம் ஒழிய போகுது. உலகத்துல பெரிய நிம்மதி எது? கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. உலகத்துல கடன் படுறது மாதிரி ஒரு வேதனை எதுவும் கிடையாது. 6 குடைவன் 12இல் மறைந்து கடன் எல்லாம் ஒழிஞ்சு போகுது, வியாதி எல்லாம் ஒழிஞ்சு போகுது. அப்போ 12இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4 பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, ப்ரமோஷன். சார், ஆபீஸ்ல ப்ரமோஷன்லாம் வேணாங்க. நல்ல பெயர், நட்பெயர், உயர்கல்வி, உயர் பதவி, நட்பெயர். டெய்லி கம்பெனியை 8 மணிக்கு நீங்க தான் மூடிட்டு, கேட்டெல்லாம் மூடிட்டு, பூட்டெல்லாம் இழுத்து பார்த்துட்டு போவீங்க. கேட்டெல்லாம் மூடி இருக்கா, கரெக்டா இருக்கா? அதை பார்க்க இந்த உலகத்துல எவனாவது இருக்கானா? எவனுமே இருக்க மாட்டான், எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா ஒரே ஒரு நாள் காலைல ஆபீஸ்க்கு 9 மணிக்கு வர்றது 9:10 வந்தோம்யா, அவ்வளவுதான். அதை பார்த்து ஒரு 10 பேர் பார்த்தீங்களா, 10, 9, 10 லேட்டு. எங்க போனா? சிந்து எங்க காணும், சிந்து எங்க காணும். வந்துட்டேன்டா, இருங்கடா. அதுக்குள்ள கண்டென்ட் பண்ணி விட்டீங்க. 9:10 நீங்க ஹைலைட் ஆகி பிபிசி நியூஸ்ல போயிட்டு இருப்பீங்க. 10 நிமிஷம் நீங்க லேட்டுன்னு. உலகத்துல நண்பர்களே, அமெரிக்கால 32வது மாடிக்கு போனாலும் அங்க போய் ஒருத்தவங்களை போட்டு கொடுப்பான். இவனுங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய யாரா நீங்களா, எங்க இருந்துடா வரீங்க,
இவங்கெல்லாம் ஒரு இயக்கமாவே இருக்காங்க. எந்த கம்பெனி போனாலும் இருப்பானுங்க, மேனேஜர் பக்கத்திலே இருப்பாங்க. உலகத்திலே மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் எது சொல்லுங்க? குங்ஃபுவா, கராத்தேவா? ஒண்ணும் கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் இதுதான். இது தெரிஞ்சவங்க மேனேஜர் பக்கத்திலே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு எல்லாம் கிடைக்காது. மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி அவன் வேலை செய்யறானோ அவன் தான் ப்ரமோஷன் வரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாத்துவார். வேற வழியில் பலன் இப்படிதான் சொல்லி ஆகணும். மேனேஜர் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணி நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. அந்த ஆளுக்கு மெதுவோட பிடிக்கும்னா நீங்களும் மெதுவோட சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இவங்க கூட சேர்ந்து நானும் இவன மாதிரி ஆயிட்டேங்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இந்த ப்ரமோஷனுக்காண்டி. ஸோ இந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்து அடாப்ட் பண்றார். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், அதுல இருக்க கருத்தை புரிஞ்சுக்கிங்க. அடாப்ட் பண்றார், தொழிலோட உங்களை ஒட்டு வைக்கிறார். குரு பகவான் அடுத்து 6ஐ பார்த்து வறுமையை செஞ்சிட்டார். அடுத்து 8ஐ பார்க்கிறார். 8ஐ பார்க்கும் பொழுது அஷ்டம சனியாக இருப்பவரை குரு பகவான் பார்த்து பலன்களை தருகிறார். ஆக சிம்மராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், 7ல் ராகு வரார். 7ல் ராகு வர்றதும் ஒண்ணுதான், கிணத்து தோண்டி நம்மளே போய் குதிச்சிடுறதும் ஒண்ணுதான். ஏன்னா 7ல் இருக்க ராகு நம்ம வீட்டுக்கு தான் போறோமா இல்லை பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிட்டோமாங்கிறது ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் உங்களுக்கு பல விதமான சேட்டையெல்லாம் கிரியேட் பண்ணுவார். சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. மொபைலை வச்சுட்டு உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஜாக்கிரதையா இருங்க. when you become famous ஓவரா somebody will put camera. அது ஜாக்கிரதையா மனசுல வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், என்னை யாரோ எடுத்து காட்டி விட்டார்கள். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அறிமுகமில்லாத நபர்கள்ட்ட பேசாதீங்க. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது. பெனாங் நகரத்திலே. எப்போ பேரா, கிளாங், கோலாலம்பூர் போன்ற நகரங்களுக்கெல்லாம் வருகிறேன். வாரம் வருகிறேன். ஒவ்வொரு வாரம் வருகிறேன். புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீட்டிலே உங்களுக்கு விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.